ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரமணிம் ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமன சூனவே எக்கடாட்சைக லக்ஷாணாம் சுலபஸ்ரீதர சதா மன்வீர்காலிங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளை உன்னிச்சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். 12ஆம் பாசுரம் திருமாலையில் நமனும் முத்கலனும் பேச நரகில் நின்றார்கள் கேட்க நரகமே சுவர்க்கமாகும் நாமங்களுடைய நம்பி அப்படிங்கிற இடத்துல முன்னாடி அனுபவித்தோம். ஏன்டா நீங்களாம் நாமம் சொல்லாத இவ்வளோ கஷ்டப்படுத்துறீர்கள், என்னையும் போட்டு கஷ்டப்படுத்திட்டு நீங்களும் கஷ்டப்பட்டுட்டு ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு அவளுக்கு உபதேசம் பண்ணுறவனாக நரகத்தில் இருக்க ஜீவாத்மாக்களை பார்த்து யமன் உபதேசம் பண்ணுறதாகவும் இங்கே விஷயம் இல்லை. அப்படி சொல்லலை. இல்லை, இவன் ஒருத்தனை சிஷ்யனாக ஆக்கிண்டு முத்கலன்ற இந்த ஜீவனை சிஷ்யனாக்கிண்டு ஒரு குருவாக இருந்து உபதேசம் பண்ணானா அதுவும் இல்லை. இல்லை கிருஷ்ணான்னு இப்போ சொன்னால் நம்ம பரம பவித்திரமாகவும் நமக்கு ஏதாவது பாவங்கள் இருந்தால் அது தொலையும் அப்படின்னு தன்னுடைய ஜீவனார்த்தம் சொன்னானா அதுவும் இல்லை. இவன் கேட்ட கேள்விக்கு பதில் தான் சொன்னான். அப்படி என்ன நான் சுகிருதம் பண்ணினேன், புண்ணியம் பண்ணேன், என்னை போட்டு நீர் இவ்வளவு சம்பாவனை பண்ணுறீர், இவ்வளவு கொண்டாடுறீர், மற்றவாழ்லாம் உங்கள் சிஷ்யாளுக்கெல்லாம் உங்கள் பட்டர்களுக்கெல்லாம் புரியாத என்னை போட்டு அடின்னு அடித்து இழுத்துன்னு வந்தாலே அப்படின்னு இவன் கேட்டதுக்கு பதில் சொன்னான் இல்லையா. நீ ஒரே ஒரு தடவை வாழ்க்கையில் கிருஷ்ணான்னு சொன்னப்பா அப்படின்னு எனக்கு உத்தரம் தான் சொன்னான், பதில் தான் சொன்னான். அதுக்கே அங்கே கேட்டவா அத்தனை பேருடைய பாவமும் போய் கேட்டதுனாலே பாவங்கள் தொலைஞ்சி அத்தனை பேருக்கும் அந்த இருக்கிற இடமே இந்த நரகத்திலேருந்து வைகுண்டம் போகிற நேரம் இருக்கு இல்லையா, அந்த நேரம் கூட இவளுக்கு சம்சாரம் இருக்கக்கூடாதான். அதனால் அந்த நரகமே வைகுண்டமாக போயிடுது அப்படின்னு இங்கே ஆழ்வார் பாசுரம் அதுக்கு வியாக்கியானம் பண்ணி வச்சு திருநாமம் சொன்னான் ஒருவன் நரகம் புக்கான் என்று தன் பதத்துக்கு ஹானி வருகிறதோ என்று சொன்னான் இத்தனை அப்படின்னு இங்கே வியாக்கியானம் பண்ணுறார். அப்போ யமன் என்ன நினைக்கிறான்றதை கண்டுபிடிச்சு சொல்கிறார். ஏன்னா சுவாமி பெரியவாச்சன்பிள்ளையே பகவத் அவதாரம் இல்லையா, கிருஷ்ணனுடைய அவதாரம். அதனால அவர் சர்வஜன், எல்லாம் தெரிஞ்சவர். ஒரு அணில் என்ன நினைக்கிறதுன்னு வியாக்கியானம் பண்ணுவார். அணில் மனசை பார்த்து தெரிஞ்சுன்னு வியாக்கியானம் பண்ணுவார், அந்தரியாமையாக இருந்துட்டு. யமன் இப்போ என்ன நினைக்கிறார்ன்றதை மனசில் போய் உள்ளே புகுந்து யமன் நினச்சதை தெரிஞ்சுட்டு நமக்கு இங்கே வியாக்கியானம் பண்ணுறாரானா அவரே சர்வாம் தெரியாமின்னு இதுலேருந்தே புரியுறது பெரியவாச்சான் பிள்ளை. யமன் நினைக்கிறானா நாமன் சொன்ன ஒருத்தன் நரகத்துக்கு வந்துவிட்டானோ அவனை நம்ம போட்டு தண்டிக்கிறோம்னோ இல்லை நரகத்து வரையில் கூட்டின்னு வந்தோம்னோ இது மகா பாவமாச்சே. நாமன் சொன்னவன் எவனாக இருந்தாலும் மகாபாவி இருந்தாலும் வைகுண்டம் தான் போனோம். தெரியாத நம்ம சிஷ்யர்களான பட்டர்கள்லாம் போய் அழிச்சுன்னு விட்டாலே தூதுவர்கள்லாம் இந்த ஜீவனை. அதனால அவனை நம்ம இங்கே அழிச்சுன்னு வந்தோன்றது பெருமாளுக்கு தெரிஞ்சதுன்னா நமக்கு இந்த பதவி போயிடுமே அப்படின்னு நினைக்கிறாராம். இந்த இடத்துல பிராசங்கிகமாக புராண விஷயம் ஒன்று சொல்கிறேன். ஒவ்வொரு பதத்தையும் ஒரு லோகத்தையும் சிருஷ்டி பண்ணி அந்தந்த லோகத்துக்கு தகுதி உடையதான ஒரு அதிபதியை அங்கே போடணும், பட்டத்தில் பதவியில் உட்கார வைக்கணும். அப்படிங்கச்சே யம பட்டத்துக்குன்னு ஒருத்தரை உட்கார வைக்கணும் இல்லையா. பிரம்ம பட்டத்துக்குன்னு பிரம்மாவை உட்கார வச்சாச்சு, ருத்ர பட்டத்துக்கு ருத்ரனை ஒருத்தனை சிருஷ்டி பண்ணி உட்கார வச்சாச்சு, இந்திர பட்டத்துக்கு இந்திரனை உட்கார வச்சாச்சு, அக்னி யமன் வருணன் வாயு போன்றதான யார் யாருக்களோ எல்லாருக்கும் உட்கார வச்ச மாதிரி இப்போ இங்கே யாரை உட்கார வைக்கிறது யமலோகத்தில். ஏன்னா நரகம் அது. மகாபாவிகளெல்லாம் கூப்பிட்டு அடித்து உதச்சி துன்புறுத்தணும். ஆனால் தர்மாத்மாவாக இருக்கணும். மகாபாகவதோத்தமனாகவும் தர்மாத்மாவும் இருக்கிறவன் தான் இந்த பதவியில் உட்கார வைக்க முடியும். வெறும் புண்ணியத்தினால் மட்டும் முடியாதில்லை, அவன் சுபாவமாகவே தர்மராஜனாக இருக்கணும், தர்மாத்மாவாக இருக்கணும், பகவானை போல அப்படின்னு தேர்ந்தெடுத்து ஒரு ஜீவன் சூரிய புத்திரனாகிய இந்த யமனை தேர்ந்தெடுத்து, யமனுக்கு பேர் தர்மராஜனே பேர் இல்லையா, ஏன்னா தர்மாத்மாவன். ஏன்னா இவன் தான் இந்த இடத்துல நடுநிலைமையில இருந்து என்னென்ன பாவம் பண்ணான்னு சீர்தூக்கி பார்த்து அதுக்கேற்ற தண்டனையை கொடுக்க வல்லவன், திருத்த வல்லவன் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இவன் இந்த ஜீவனை பார்த்து நீர் தான் யம பதவியில் இருக்கணும்னு சொன்னோடனே இவன் சூரியனுடைய புள்ள மகா ஞானி பரம பாகவதோத்தமன். அதில் அவன் என்ன பண்ணுறான், பெருமாளை பார்த்து சொன்னான், சொர்க்கத்தெல்லாம் பார்த்து மற்ற ஜீவர்களுக்கு கொடுத்துட்டு இந்த நரகத்தில் பாபிகளை பார்த்து விசாரித்து தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறதான தொழில், இதுக்கு போய் இந்த பதவியில் என்னை உட்கார வைக்கிறேன். இருந்தாலும் நீங்கள் ஆக்ஞாபிச்சுட்டு நீங்கள் எப்போ ஆணையிட்டேளோ பிரபு நாராயணா நான் அதை விட்டு கொடுக்க மாட்டேன் இருக்க, ஆனால் எனக்கு ஒரு வரம் கொடுக்கணும் அப்படின்னாலாம். என்ன வரம் வேணும் அப்படின்னாரு பெருமாள் பிரசன்னமா. ஏன்னா இதுக்கு ஆளே கிடைக்க மாட்டாங்க, வரேன்றவன்ட்ட வரம் கேட்டால் கொடுத்தாகணும். என்ன வரம் வேணும் அப்படின்னார். யார் யாரெல்லாம் வைகுண்டம் போகிறாலும் இந்த சம்சாரத்திலேருந்து
அவள் அத்தனை பேருடைய திருவடியும் என் தலையில் பட்டு தான் அவள் வைகுண்ட விமானத்தில் ஏறி போகணும். அப்படி ஒரு வரனை எனக்கு கொடுக்கறதா இருந்தால் அடியே நீங்கள் இருக்க. ஏன்னா இவர் பரம பாகவதராச்சே, பரம வைஷ்ணவனாச்சே. அதனால இப்படி ஒரு வரன் கேட்டார். ஏன்னா வைகுண்டம் வருவா எல்லாரும் பரம வைஷ்ணவா, வைகுண்டம் வருவா எல்லாரும் முக்தர்கள் அல்லது முமுட்சுக்கள், இவெல்லாம் பரம பாகவதர்கள். அவ திருவடி என் தலையில் படணுமே, அவ திருவடி என் தலைமையிலாரேன்ற மாதிரி தலையில் படணுமே ஆசைப்பட்டு யாரும் கேட்க முடியாத ஒரு வரத்தை கேட்டுட்டார் யமன். பகவான் பார்த்தா தகும், சாது நரம் தகும்பா, உன்னுடையதான யோக்கியதைக்கு இது தகும் அப்படின்னு சொல்லி உடனே அந்த வரத்தை கொடுத்தாராம். அதிலேருந்து ஆரம்பித்து எந்த ஒரு ஜீவன் வைகுண்டம் போனாலும் பிரணவாக்கார விமானம் வைகுண்ட விமானம் வரும். அதுக்கு படிக்கட்டே கிடையாதான் ஏறுறதுக்கு. பெரிய விமானம், ஆனால் படிக்கட்டு இருக்காது. ஏண்டானா அந்த படிக்கட்டாக இருக்கிறதே யம தர்மராஜனும் அவருடைய மனைவியும் அவளுடைய பட்டர்களும் தான் வரிசையாக படிக்கட்டாக இருப்பாளாம். அவள் தலையிலெல்லாம் காலை வச்சு ஏறி தான் ஒவ்வொரு ஜீவனும் அந்த விமானத்தில் ஏறி உட்காந்து வைகுண்டம் போனோமா. இதை தனக்கு வரனாக கேட்டு வாங்கிட்டு இருக்கார். அதான் முதல் எடுக்கச்சவே நமன் தமர் தலைகள் மீதே உலகுண்டு விழுந்த முதல்வா நின் நாமம் கற்ற ஆவலிப்புடமை கண்டாய் அரங்கமா நகருளானேன்னு முதலே சொல்லிட்டார். எவனோ அவனுடைய மனாட்டியா இருக்கிற மனைவியோ, மனாட்டிமார்கள்ன்றதுனால மனைவிமார்களோ அல்லது அவனுடைய பட்டர்களோ எல்லார் தலையிலையும் காலை வச்சு நான் போவேன் அப்படின்னு முதல் பாசுரத்திலேயே சொல்லிவிட்டார் சுவாமி தொண்டர். இப்படியா சாதிக்கிறார். அதே தான் இங்கே விஷயம். அப்போ யம தர்மராஜன் இந்த பதவியை வாங்கின்னு வந்து உட்காண்டிருக்கிறதே பகவானுக்கு உகப்பாக இருக்கும் இந்த பதவியில் இருந்தா அப்படின்னு உட்காண்டிருக்கார். பகவத் கைங்கரியமாக தான் அவர் பண்ணிட்டு இருக்கார். யம தர்மராஜன் யமலோகத்து அரசனாக இருந்துட்டு காரியங்களை அப்படி இருக்கச்சே இந்த பதவியில் நீ தான் இருக்கணும்னு பகவான் தேர்ந்தெடுத்து உட்கார வச்சிருக்கான். இந்த பதவிக்கு ஹானி வந்துடக்கூடாது. இப்போ நான் போயிட்டேன்னு வச்சுப்போம், இந்த பதவியிலேருந்து என்னை நீக்கி விட்டாளானா வேற ஒருத்தரை போடணுமானா என்ன மாதிரி தர்மாத்மா ஒருத்தர் கிடைக்கணும் பெருமாளுக்கே. வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபகான்றது மாதிரி கிடைக்கிறது கஷ்டம். அதனால புரிஞ்சு யம தர்மராஜன் பொறுப்போடு செய்கிறவர். இந்த தூதுவர்கள் தெரியாத இந்த நாமம் ஒரு தடவை சொன்னதான மகாபாபியாக இருந்தாலும் இவனும் பாகவதனா போயிட்டானே ஒரு தடவை நாமம் சொன்னாலும் அவனை போய் இங்கே தூக்கின்னு வந்துட்டாலே இதனால் நம்ம பதவி போயிடுமோ அப்படின்னு பயந்துண்டு பதவிக்கு மேலே மோகம் இல்லை. பதவி இருந்ததுன்னா இந்த கைங்கரியம் செய்யறதுக்கான பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு திருத்தர கைங்கரியம். எல்லா ஜீவாத்மாக்களும் பாபிகளை எத்தனை தண்டேன சுத்தியத்தின்றதுனால அவளெல்லாம் அடித்து சித்திரவதை பண்ணியாவது அவளை திருத்தறதுக்கு தான் வழி பார்க்கிறார் யம தர்மராஜன். அதுக்காக தான் யமலோகத்தையே பகவான் வச்சிருக்கான். அப்படின்னு அந்த பதவி போயிட போகிறதேன்றதுனால நம்மளுடையதான தன் பதத்துக்கு ஹானி வருகிறதோ என்று சொன்னான் அத்தனை. என் பதத்துக்கு ஹானி, இந்த ஆசனத்துக்கு ஹானி வந்துருமோ, இந்த பதவியை விட்டு நம்மளை தள்ளிடுவாரோ பெருமான்ற பயத்தில் அதனால தான் அந்த நாமத்தை சொல்லி அவனுடையதான பெருமை, நாமத்துடைய பெருமையை சொல்லி உன்னுடைய பெருமை என்னன்றதையும் சொன்னார். முத்கலனை பார்த்துன்னு இங்கே வியாக்கியானம் பண்ணுறார். மொத்த வாழ்க்கெல்லாம் யமன் பரம கொடூரமாக இருப்பார். ஆனால் பிரபுரகம் அந்நன்றுனாம் ந வைஷ்ணவானம், வைஷ்ணவாட்ட கொடுமையாகவே நடந்துக்க தெரியாது. அவர் காலில் விழுவரம் யமன் பாகவதால பார்த்தா. அப்பேற்பட்ட பரம வினீதர் யமன் அப்படிங்கிறது அவருடைய ஹிருதயத்தை இங்கே எடுத்து காட்டுறார் பெரியவாச்சன் பிள்ளை. மேலே அடுத்தது நரகில் நின்றார்கள் கேட்கன்றதுக்கு வியாக்கியானம் தெரிவிக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம்.